ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 4 2024 எக்ஸாம் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துருச்சு. சிவியும் அப்லோட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜனவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நடக்க போகுது. ஓகேங்களா? சரி, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து என்னென்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இந்த குரூப் 4ல வந்து பார்த்தீங்கன்னா 170 அண்ட் எபோவ் வந்து பார்த்தீங்கன்னா 2000 பேர் வரது பெரிய விஷயம். 2000 பேர் தான் வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக அதுதான் வந்திருக்கு. ஓகேங்களா? சரி, அது அப்படி இருக்கும்போது ஆனால் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்திருக்குது. போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்திருக்குது. ஓகேங்களா? ஸோ அது எப்படி சாத்தியம்? 170 அண்ட் எபோவே கம்மியாக இருக்கும்போது இடையில ரேங்க் எப்படி அதிகமாக வந்துச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து சில அனலைஸ் நம்ம பண்ணியிருக்கிறோம். அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? அது ஜேஆர் ரேங்காக இருக்கட்டும், டைப்பிஸ்ட் ரேங்காக இருக்கட்டும், இது வந்து எப்படி வந்து ரேங்க் அதிகமானுச்சு, கொஸ்டின் பேப்பர் அதிகமாக இருக்கும்போது ஒவ்வொரு ரேங்க்லையும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுடைய குவான்டிட்டி அதிகமாக எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. நம்மளுடைய குரூப் 4 2025க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணால் கூட என்ன பண்ணிடலாம், அவங்க கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்துடலாம். இன்றைக்கி ஒரு டெஸ்ட் தான் முடிஞ்சிருக்குது. ஓகேங்களா? ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேஜ் நடக்குது. ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேஜ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது. நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு மேலே தெரிய நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதேமாதிரி எனக்கு தமிழ் டெஸ்ட் பேஜ் பற்றும் போகுது சார் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சிறப்பு தமிழ் அண்ட் ஜென்ரல் தமிழ் ஓல்டு புக் நியூ புக் எல்லாமே இதில் வந்துடும். ஓகேவா? அதையும் நீங்கள் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். அதேமாதிரி படிக்கிறதுக்கு எனக்கு சிறப்பு தமிழ் புக் வேணும் சார் அப்படிங்கிறவங்களும் என்ன பண்ணிக்கலாம், ஆர்டர் பண்ணி ஒரே நாளில் வீட்டுக்கு வர வச்சுக்கலாம். நம்மளுடைய புக்கு ஸ்கூல் புக்கு நியூ புக் 11th, அதாவது நியூ சிறப்பு தமிழ்லேருந்து சிறப்பு தமிழ் 11th 12th வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லைன் பை லைனாக கவர் பண்ணி நம்ம கொஸ்டின் வித் ஆன்சராக எல்லாமே லைன் பை லைனாக எடுத்துருக்கிறோம். கலை சொற்களும் எடுத்துருக்கிறோம். புக் பேக் எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுத்துருக்கோம். ஸோ பெஸ்ட்டு சிறப்பு தமிழ் புக்காக இருக்கும். அதையும் நீங்கள் ஆர்டர் போட்டு ஒரே நல்ல வீட்டுக்கு வர வச்சுக்கலாம். அதேமாதிரி எனக்கு ஆல் சப்ஜெக்ட் புக்ஸுமே படிக்கிறதுக்கு வேணும் சார் அப்படின்னா கண்டிப்பாக ஆல் சப்ஜெக்ட் புக்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். எல்லாமே கொஸ்டின் வித் ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ லைன் பை லைனாக கவர் பண்ணியிருக்கோம். ஆல் புக்ஸ் ஓகேங்களா, சிறப்பு தமிழ் புக்ஸ், போத் தமிழ் ஓல்டு புக்கு, போத் தமிழ் நியூ புக்கு, ஜென்ரல் ஸ்டடீஸ் புக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரே நாளில் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரே நாளில் வீட்டுக்கு புக் வந்துடும். ஓகேங்களா? ஸோ மேலே தெரிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த குரூப் 4 2024 புரியுதுங்களா? குரூப் 4 2024 பொறுத்தவரை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 170 அண்டு 170 எபோ. ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பேர் வருவாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அந்த ரேஞ்சு தான் வந்திருக்குது. ஓகேங்களா? அதில் எந்த வித மாற்றுக்கிறதும் கிடையாது. ஆனால் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்திருக்குது. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்திருக்குது. ஓகேங்களா? கொஸ்டின் பேப்பர் கஷ்டம் அப்படிங்கிறதுனால 170 அண்ட் எபோ வந்து அவங்களால டச் பண்ண முடியல. ஆனால் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய 169, 168, ஓகேங்களா, 167, ஸோ இந்த மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மார்க் எல்லாமே வந்து கொஞ்சம் சேர்த்தியாக வந்துட்டாங்க. அதையும் நாம் சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து 170 போல் எடுக்க முடியாதவங்க இந்த மார்க்கில் வந்து நிற்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுதான் இப்போ நடந்திருக்குது. ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ இந்த கீழே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மார்க் அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னீங்கன்னா போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா 3500, இப்போ ஒரு டைப்பிஸ்ட் எடுத்தீங்கன்னா போன தடவை 3500ல் 409வது, ஓகேங்களா, ஒரு 3500ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 410வது ரேங்க் கம்யூனல் ரேங்கில் ஒரு எஸ்சி கம்யூனிட்டியில் இருந்தவர் 3500வது ரேங்க் இருக்கிற டைப்பிஸ்ட்டு ஓவராலில் அவர் வந்து எஸ்சி கம்யூனிட்டியில் 410வது ஆளாக இருக்கிறாரு. ஓகேங்களா? இந்த தடவை ஓகேங்களா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 158 மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தார். இப்போ அதே எஸ்ஐ கம்யூனிட்டியில் 158 மார்க் ஸ்கோர் பண்ணவர் ஓகேங்களா எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 வரலுமே வராங்க. 158 வந்து பார்த்தீங்கன்னா 600 வரலுமே வராங்க. அப்போ போன தடவை 410க்கும் 600க்கும் நம்மளுக்கு வித்தியாசம் பாருங்க எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ யார்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 170 சேம் மார்க்கில் ஒரு 170 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சேர்ந்து வந்துருக்காங்க. இத்தனைக்கும் கஷ்டமான கொஸ்டின் பேப்பரு. ஓகேங்களா? கஷ்டமான கொஸ்டின் பேப்பர் 170 அண்ட் அபோவ் கம்மியாக வந்திருக்காங்க. போன வருஷம் 3000 பேர், இந்த வருஷம் 2000 பேர் தான் வந்திருக்காங்க. அப்படி வந்த கொஸ்டின் பேப்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்த மார்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்திருக்குது. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனலைஸ் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அது என்ன அனலைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஸ்டெனோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
சின்ன ஒரு காரணமாக இதில் இருக்குது. ஸ்டெனோவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரணமாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ வந்து பார்த்தீங்கன்னா 2022 எக்ஸாம் போது 900 பேர் தான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டெனோ வந்து போத் ஹையர் முடிச்சிருந்தாங்க. ஓகேங்களா, போத் ஹையர் வந்து பார்த்தீங்கன்னா 900 பேர் தான் முடிச்சிருந்தாங்க. ஓகேங்களா, இதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க போத் ஹையர் ஸ்டெனோ முடித்தாலும் போத் ஹையர் டைப்பிஸ்ட் என்ன பண்ணணும், முடிக்கணும். புரியுங்களா, போத் ஹையர் டைப்பிஸ்ட் முடிக்கணும். ஓகேங்களா, அதோட வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹையர் 1 லேயர் முடிச்சவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா போத் ஹையர் கொஞ்சம் பேர் முடிச்சிருந்தாங்க கூட. முன்ன வந்து போத் ஹையர் முடிச்சவங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போன தடவை எழுதும்போது ஒரு 2000 பேர் ஸ்டெனோவிலேயே போத் ஹையர் டைப்பிஸ்ட் முடிஞ்சவங்க இருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்க வந்து பெரிய இம்பாக்ட் பண்ணல. ஆனால் இந்த வருஷம் 2350 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோவில் போத் ஹையர் முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க, டைப்பிஸ்ட் போத் ஹையர் முடிச்சிருப்பாங்க. அது இல்லாத 1 ஹையர் 1 லேயர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போத் ஹையர் டைப்பிஸ்ட் முடிச்சிருப்பாங்க. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 to 5000 பேர் ஸ்டெனோவில் போத் ஹையர் முடிச்சவங்க, 1 ஹையர் 1 லேயர் ஸ்டெனோ முடிச்சவங்க இவங்க எல்லாமே போத் ஹையர் டைப்பிஸ்ட் 4000 to 5000 பேர் முடிச்சிருக்கிறதா தகவல் வந்துருக்குது. புரியுதுங்களா? ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 பேர் வந்தால் கூட டைப்பிஸ்ட்டுக்குன்னு நல்ல ஒரு மார்க்கில் வந்திருந்தால் கூட ஒரு 400 பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா உள்ளார வந்திருக்கிறாங்க. புரியுதுங்களா, டைப்பிஸ்ட் ரேங்க்லேயும் என்ன பண்ணியிருக்காங்க இந்த தடவை உள்ளார வந்துருக்காங்க. போன தடவை ஒரு 150 பேர் அந்த மாதிரி வந்தவங்க இந்த தடவை 400 பேரை என்ன பண்ணியிருக்காங்க ஸ்டெனோவிலேருந்தே வந்து டைப்பிஸ்ட்டில் வந்து ரேங்கில் நல்ல ரேங்கில் ஓரளவுக்கு வந்திருக்கிறாங்க. புரியுதுங்களா, ஸோ அதனால் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரணம். ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான காரணம் சில எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் போனவங்களும் இங்கே வந்து எழுதிருக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 2A. ஓகேங்களா, குரூப் 2A எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, 2-1 2A. போன தடவை 6000 பேர் செலக்ட் பண்ணாங்க இல்லைங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 4 2024 எக்ஸாம் நடக்கும்போது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இவங்க வாங்கலை. ஜஸ்ட் ரிசல்ட் வந்துருந்துச்சு. ஓகேங்களா, எல்லாம் நடந்துச்சு. ஆனால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் எதுவுமே வாங்காத இருந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட குரூப் 4 2024 எக்ஸாமும் வந்துச்சு. ஓகேங்களா, இதில் வந்து எல்லாம் அவங்க பாஸ் பண்ணி செலக்ட் ஆகிட்டு நல்லா பிளானிங்கில் பக்காவாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் குரூப் 4 எக்ஸாம் வந்ததுனால அவங்களும் ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதில் ஃபுல்லாக வந்துட்டாங்க. ஓகேங்களா, அவங்களும் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க மெயின்ஸ்லேயே செலக்ட் ஆகி ரிசல்ட் வந்தவங்க. அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4 அவங்க ஈஸியாக கிராக் பண்ணுற மாதிரி இருக்கும், நல்ல மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, போஸ்டிங்கு நிறைய பேர் வர மாட்டாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதில் உள்ளார வந்து ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏவும் ஃபுல்லாக வந்துருக்காங்க, ஜேஏவிலையும் நிறைய எழுதிருக்கிறாங்க, டைப்பிஸ்ட்லையும் ஃபுல்லாக எழுதிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய காரணம். ஓகேங்களா, இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறாங்க இந்த ரேங்க் அதிகமானதுக்கு. புரியுதுங்களா, ஸோ அதனால் இவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஆப்சண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரேங்க் வந்து குறையும். அதேமாதிரி ஸ்டெனோவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டாப்பராக இருக்கிறவங்க ஒன்று ஜேஏ போவாங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ தான் போவாங்க, டைப்பிஸ்ட் வர மாட்டாங்க. அதனால் டைப்பிஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது குறையிறதுக்கு இது இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் அவங்க எதை எடுத்துகிட்டு போட்டோம் அது இப்போ நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த ரேங்க் வந்து இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி போய் காணுது. 170க்கு கீழே இருக்கிறவங்க 170க்கு கீழே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் அதிகமாக வந்திருக்குது, சேர்த்து வந்திருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த அளவுக்கு சேர்த்து வந்ததுக்கான காரணம் இந்த மாதிரி ஸ்டெனோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த தடவை முடிச்சது தான் காரணம். ஸ்டெனோவையும் முடிச்சிட்டாங்க, போத் டைப்பிஸ்ட்டும் முடிச்சிட்டாங்க. அதனால் ஃபுல்லாக இங்கே வந்து ரேங்கில் ஓரளவுக்கு பாஸ் பண்ணவங்க முன்னாடி வந்திருக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் சேர்த்து வந்திருக்குது. அதே சமயத்தில் இந்த குரூப் 2-2A இன்னும் சில எக்ஸாம்ஸ்லாம் ஓகேங்களா, ஒரு சில எக்ஸாம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பாஸ் பண்ணவங்க போஸ்டிங் வராதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து எழுதினாங்க. ஓகேங்களா, ஃபுல்லாக வந்து எழுதினாங்க. அதில் வந்து நிறைய பேர் இப்போ உள்ளார இருக்கிறாங்க, ஜேஏவிலையும் டைப்பிஸ்ட்லையும் உள்ளார இருக்கிறாங்க. ஸோ அவங்களாம் மோஸ்ட்லி இங்கே வரமாட்டாங்க. புரியுதுங்களா, ஸோ அதனால் அவங்களோட ரேங்கும் இங்கே முன்னாடி இருக்குது. அதுவும் வந்து ஒரு காரணமாக ரேங்க் இன்க்ரீஸ் ஆகி போனதுக்கான காரணமாக இருக்குது. ஓகேங்களா, பார்க்கலாம் அவங்களாம் வராங்களா வரலையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது, அது வரும்போது பார்க்கலாம். ஓகேங்களா, ஆப்ஷன்டேஸை பொறுத்தும் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 2 காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்னது ரேங்க் வந்து இந்த தடவை அதிகமாக போயிருக்கிறதுக்கான காரணமாக நம்ம பார்க்குறோம். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், மீண்டும் நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.